ஆயில்யம் 2 ஆயில்யம் 2 நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நீங்கள் ஆரம்பித்த விஷயம் ஆயில்யம் 3ல் ஒரு தொடர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆயில்யம் 3ல் புதுசாக ஏதாவது தொடங்குனீங்கன்னா அது முழுமை பெறாமல் நிற்கும். இதனால நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஆயில்யம் 3ல் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கலை, ஆயில்யம் 4ல் ஒரு நிகழ்வு ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நிகழ்வு ஆரம்பிக்க முடியாமலே நிற்கும், இழுத்துக்கிட்டே இருக்கும். திட்டமிடல் மட்டும் செய்ய முடியும், செயல்படுத்த முடியாத நிலை இருக்கும். ஆயில்யம் 4ம் அப்படி தான், மகம் 1க்கும் அப்படி தான் இருக்கும். இது ரெண்டுமே எதிர்காலங்கிறதுனால இங்கே காலம் உங்களுக்கு கை கொடுக்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஒன்று செயல்படுத்துகிறதா இருந்தால் முன்கூட்டி செயல்படுத்துங்க, இல்லை மகம் 2 வந்த பிறகு தான் செயல்படுத்த முடியும்னு புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாக இருங்க. இந்த பொறுமை இது ஏன் நடக்கலைன்ற கேள்வியில், படபடப்பில், பயத்தில் செய்யக்கூடாத விஷயங்களெல்லாம் செஞ்சு அதை மன உளைச்சலை நம்மளே உருவாக்கிக்கிறோம் அப்படிங்கிறத புரிஞ்சுதுன்னா இதை அழகாக புரிஞ்சுக்கலாம். ஒரு பஸ்ஸு வரணும், பொதுவுடைமூர்த்தி சார் கிளாஸில் ரெகுலராக சொல்கிற விஷயம், 10 மணிக்கு நான் பஸ்ஸு வரும், நான் 10:05க்கு வந்துட்டேன், வந்தது லேட்டு, இது ஏன் தப்பு? 10 மணிக்கு வந்திருந்தால் பஸ்ஸு கிடச்சிருக்கும், 10:05க்கு அந்த பஸ்ஸு இருக்குமானா இருக்காது. சரி, அடுத்த பஸ்ஸு 10:15க்கு தான் வரும், இல்லை 11 மணிக்கு தான் வரும். அப்படின்னா இந்த 10:05லேருந்து 11 மணி வரைக்கும் ஏன் வரலன்னு நம்ம பதட்டமாகக்கூடாது, கரெக்டு தானே? அந்த சூழ்நிலையை இன்னும் நம்ம மோசமாக்கிக்கிறோம். இதை பண்ணாதீங்க, அந்த இடத்துல பொறுமையாக இருங்க. அந்த 11 மணினா 11 மணிக்கு தான் அந்த பஸ்ஸு வர முடியும், அதுக்கு முன்னாடி வராது. வர்ற பஸ்ஸு எப்படி இருக்குன்றது கிரகம் நிர்ணயிக்கும். வர்ற பஸ்ஸு நான் ஏறணுமா வேண்டாமான்ற வாய்ப்பு எனக்கு இப்போ தான் வரும், 11 மணிக்கு தான் வர முடியும், அதுக்கு முன்னாடி வர முடியாது. இதை மேஜிக் ஷோ மாதிரி ஏதோ பரிகாரம் பண்ணி முன்னாடியே வர வைக்க முடியுமான்னு கேட்காதீங்க.